உங்கள் நிலம் உங்கள் அனுமதி. நேற்றைய வீடியோ பதிவோட விளக்கம் தான் அது. ரோடு வாய்க்கா உங்கள் நிலம் ஊட வந்து பாலம் அமைக்கணும் நீங்கள் கோரும் வளர்ச்சி பணிகளுக்கு அனுமதி கோரும்போது. இப்போ இதுக்கு எத்தனை மீட்ரு வந்து பாலம் அமைக்கணும் அப்படின்னா, வெறும் ஒரு லேஅவுட் போடுறீங்க, குடியிருப்பு மனைகளாக பிரித்து விற்கிறீங்க, ஒரு 2 ஏக்கர் இருக்குது, மனைப்பிரிவுகளை பிரிக்க போகிறீங்க, லேஅவுட் போட போகிறீங்கன்னா 7 மீட்ரு இருந்தால் போதும், 23 அடி அகலம் இருந்தால் போதும். இது எங்கன்னா நகர் பகுதியில். ஊராட்சி பகுதியிலன்னா 6 மீட்ரு போதும். அது நம்ம சம்மந்தமாக நம்ம நிறையா வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது நகர் ஊரமைப்பு இயக்கத்தோட விதிகள் இருக்குது. இது வணிக உபயோக கட்டடம் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ்லாம் கட்டுறீங்கன்னா 9 மீட்ரு வந்து அந்த பாலத்தோட அகலம் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நகர் ஊரமைப்பு துறையில் வந்து அனுமதி கோரலாம். இல்லை வந்து ஒரு 18.3க்கு மேலே ஒரு கட்டடம் கட்ட போகிறீங்க, ஒரு 2 ஏக்கர் இருக்குது, அதில் வந்து உயர்ந்த கட்டடம் அப்படின்னா ஹைரேஸ் பில்டிங் கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மீட்ரு வேணும், 12 மீட்ரு. நீங்கள் கோர அனுமதிக்கு தகுந்த மாதிரி அந்த சாலையோட அகலம் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து சாலை இருக்குது, அதுக்கப்புறம் ஓடையோ வாய்க்காலோ வந்துடுது, அதுக்கப்புறம் தான் உங்கள் நிலம். ஆனால் வந்து அந்த வாய்க்காவோ ஓடையும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானதாக இருக்கிறனால அதை கடந்து போகணும்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து பாலம் அமைக்கிறதுக்கு தடையில்லா சான்று வாங்கணும். இப்போ இதில் என்னென்னா விஷயம் என்னென்னா 7 மீட்டரோ 9 மீட்டரோ 10 மீட்டரோ 12 மீட்டரோ நீங்கள் வந்து எந்த மீட்ரு வந்து ஒரு அனுமதிக்காண்டி நீங்கள் விண்ணப்பம் அளிக்கிறீங்களா அது தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன செய்கிறது? கண்டிப்பான முறையில் நகர் ஊரமைப்பு இயக்க விதிகளை தான் நீங்கள் பின்பற்றி விண்ணப்பம் அளிக்கணும். அது ஒருவேளை தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்குரிய விளக்கத்தை வந்து நீங்கள் அவங்ககிட்ட வந்து விண்ணப்பமாக அளிங்க. பொதுப்பணித்துறையில், அதான் நீர்வளத்துறையில். ஒருவேளை அதுக்கும் அது அவங்க வந்து சரியாக வரலை, எங்களுக்கு இப்படித்தான் இருக்குது, எங்கள் ரூல் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா இப்போ நிறையா வந்து இந்த பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையில் வந்து பாலம் அமைப்பதில் வந்து இத்தனை மீட்டர் தான் நான் தருவேன், இத்தனை மீட்டர் நான் தரமாட்டேன், 3.5 தான் எங்களுக்கு அனுமதி இருக்குது, அந்த பாலம் தான் வச்சு நீங்கள் பண்ணிக்கிறணும் அப்படின்னா 3.5ஓ 4.5ஓ இல்லை 5 மீட்டரோ வச்சு நம்ம வந்து நகர் ஊரமைப்பு துறையில் வந்து விண்ணப்பம் அளித்து வந்து அனுமதி வாங்க இயலாது. நீங்கள் கோர அனுமதிக்கு தகுந்த மாதிரி தான் அணுகுசாலை இருக்கணும், அணுகுசாலையோ இல்லை பாலமோ அந்த அகலம் இருக்கணும். ஸோ நீங்கள் நகர் ஊரமைப்பு துறையில் போய் விண்ணப்பம் அளித்து இந்த மாதிரி தரமாட்டேங்கிறாங்கன்னு அந்த மாவட்ட தலைமை அலுவலர், உதவி இயக்குனரோ இல்லை துணை இயக்குனரோ இணை இயக்குனரோ போய் சந்தித்து நீங்கள் முறையிட்டு அவங்க மூலியமாக வந்து இப்போ நீர்வளத்துறைக்கு வந்து நீங்கள் ஒரு கடிதம் மூலயமா வந்து அனுப்பப்பட்டு அதை நீங்கள் வந்து பின்தொடர்ந்து நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு உண்டான தடையில்லா சான்று பாலம் அமைப்புற தடையில்லா சான்று வாங்கி நீங்கள் கோர அனுமதிக்கு விண்ணப்பம் அளிச்சிங்கன்னா அனுமதி வரலாம். நன்றி.